ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் துரந்தர் ரிவெஞ்ச் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, துரந்தரோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம ரன்வீர் சிங்கை ஒரு ஏஜெண்டாக பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்கே ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுட்டு பலோஜ் கும்பலோட ஹெட்டான நம்ம ரகுமான் டிக்கெட்டே ஒரு வேலையாளாக போயிட்டு அங்கே இல்லாத திருமணம்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த ரகுமானையுமே போட்டு தள்ளிட்டு செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ இந்த படத்தில் அந்த செகண்ட் பொசிஷன்லேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற ஆளை அடிச்சுட்டு எப்படி பலூஜ் கும்பலுக்கே ஒரு லீடராக மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கொடுத்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றி ஒவ்வொருத்தராக இவர் போட்டு தள்ளினாரா, தீவிரவாதிகளுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தார், இதுக்கிடையில் டிமானிட்டேஷன் அண்ட் ட்ரக்ஸ் டீலிங் இதெல்லாம் எப்படி ஒழிச்சு கடைசியில் இந்தியா கொடுத்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றினாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஆதித்யதர் அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்டும் கொடுக்கணும். படம் லிட்ரலி 4 மணி நேரம் ஓடுதுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ஓடும். இந்த பாட் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஓடுது. ஒட்டு மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது. 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு லேகிங் இருக்காது. ஃபஸ்ட்டு பார்ட்லேயாச்சும் ரன்வீர் சிங்குக்கும் நம்ம சாராவுக்கும் இடையில அந்த காதல், அதுக்கிடையில் சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த கதையோட்டத்துக்குள்ளே டல் அடிக்கலாம். ஆனால் இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்கில் ஒரு சம்பவம் நடக்கும். ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருக்கும்போது அதுலேருந்து எண்டு வரைக்கும் படம் பற்றிக்கிட்டு போகுது. இந்த படத்தில் ஆதித்யதர் நிறைய டீட்டெயில் வச்சுருக்காரு. அந்த ட்ரக் எப்படி இந்தியாவுக்குள்ளே வருது, டிமானிட்டைசேஷன் ஏன் பண்ணாங்கன்ற நிறைய டேட்டாவை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. மேக்கிங் வைஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ஒரிஜினலாக பாகிஸ்தான் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கண் முன்னாடி நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் லெட் டவுனாக தான் தெரிஞ்சு. மற்றபடி சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ஒன் டைம் ஆச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லைனா கூட ரத்தம் தெரிக்கக்கூடிய சீக்வன்ஸ் நிறையா இருக்குது. இதை தவிர கிளைமேக்ஸில் தரமான ஒரு ட்விஸ்ட்டும் வச்சு தான் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவர் அஸ்வத்தாமன் சொல்லிட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட், அவரோட ஆதித்யதரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கான். அதுக்காகவும் கண்டிப்பாக ஈகராக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்பிங்கோடையே அவைலபிளாக இருக்குது. மொத்தத்தில் இந்த துரந்தர் ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு துரந்தர் ஃபஸ்ட் பார்ட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த பாட்டும் பிடிக்கும். மேக்கிங் வைஸ் மிரட்டி விட்ட ஒரு படங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கண் முன்னாடி நிறுத்தியிருப்பாங்க. எப்படிப்பா இதை கன்சியூம் பண்ணிங்கன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்ட ஒரு படம் அது. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் கொஞ்சம் கூட குறை சொல்ல மாட்டீங்க. அதை தவிர ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் சேர்த்து மொத்தமாக ஒரு 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜ். இந்த படமே சாலிடாக 4 மணி நேரம் ஓடுதுங்க. ஆனால் 4 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆதித்யர் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நீட்டாகவே பண்ணியிருக்காரு. நிறைய டேட்டாவை உள்ளே வச்சுருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது எப்பா என்னென்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நாட்டம் உங்கள்கிட்ட கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் அவ்வளோ டேட்டா இருக்குது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தெலாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லைனா கூட ரத்தம் தெரிக்கக்கூடிய சீக்வன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்லை. நீங்கள் மெச்சூர் அடல்ட்டாக இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 4 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக 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 ஒர்த்தபலாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதை வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.